ஒரு சிந்தனைக்கு ஒரு கதை. என் கற்பாரையும் கோட்டையும் அவரே. விவசாயி ஒருவர் தனது விளைநிலத்திற்கு நடுவில் குடிசை அமைத்து அங்கு தனது மனைவி மற்றும் மகனுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார். வழக்கத்திற்கு மாறாக அந்த ஆண்டு அவருடைய நிலம் நன்றாக விளைந்திருந்தது. அதனால் அவர் அறுவடைக்காக ஆவலோடு காத்திருந்தார். அறுவடைக்கு முந்தைய நாள் இரவில் புயலும் மழையும் வந்து அவருடைய விளைநிலத்தை பாழாக்கிவிட்டு போயின. மறுநாள் காலையில் அவர் தன்னுடைய மகனுடன் விளைநிலத்தை பார்த்தார். மகனுக்கு அழுகையே அடக்க முடியவில்லை. அதே நேரத்தில் அவன் தன் தந்தை பாழாய் கிடக்கும் விளைநிலத்தை பார்த்து என்ன சொல்லப் போகிறாரோ என்று அவரையே பார்த்து கொண்டு இருந்தான். அப்பொழுது அவர், அடைக்கலப்பாறையான ஆண்டவரே, இந்த புயல் மழையிலும் எனக்கும் என் மனைவி மகனுக்கும் எதுவும் ஆகாமல் காத்து கொண்டீரே, அதற்கு உமக்கு நன்றி. தொடர்ந்து எம்மை அடைக்கலப்பாறையாக இருந்து காத்து கொள்ளும் என்றார். இவ்வார்த்தைகள் மகனுடைய உள்ளத்தில் இருந்த வருத்தத்தை போக்கி நம்பிக்கையை ஊட்டின. ஆம், புயல் மழையால் தன் விளைநிலமே பாழாய் போயிருந்தாலும் தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் அடைக்கலப்பாறையாக இருந்து காத்ததற்காக அந்த விவசாயி ஆண்டவருக்கு நன்றி சொன்னார். ஆம் சகோதர சகோதரிகளே, இஸ்ரேலின் அரசராக இருந்த தாவீதுக்கு பல துன்பங்கள் வந்த போதும் தாவீது ஆண்டவரே தன்னுடைய அடைக்கலப்பாறை என்று ஆண்டவரிடம் தஞ்சமடைந்தார். ஆண்டவரும் அவரை எதிரிகளிடமிருந்தும் எல்லா வகையான ஆபத்துகளிலிருந்தும் காத்தார். அதனால்தான் தாவீது என் கற்பாரையும் கோட்டையும் அவரே என்றார்.